யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே இவன் ஏன்டா இப்படி இருக்கான்? என்ன பண்றது தலைவரே? எல்லாரும் உங்களை மாதிரி இருக்க முடியாதுல்ல. அப்புறம் தலைவரே சொல்றான். தலைவரே இங்க பாருங்க. ஆமா, மிஸ்டர் ரோஹித் பிரகாஷை காணோம், அவரோட ட்ரெஸ் கோட காணோம். என்னன்னு கொஞ்சம் கேட்டு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். தலைவரே எதுக்கு இப்ப சிரிக்கிறீங்க? மச்சான் அது வந்து இல்ல இல்ல சொல்லுங்க, எப்படியும் ஒரு சிறந்த பதில் வச்சிருப்பீங்க, சொல்லுங்க. அது எவ்வளவு நாள் தான் மச்சான் ஆஃபீஸில் லவ் பண்ணுறது, வீட்டில் லவ் பண்ணுறது, இப்படி ஃபோனில் லவ் பண்ணுறது. அதுக்கு இன்னைக்கு என் பொண்டாட்டியை கூப்பிட்டுட்டு அப்படியே வெளியில் போகலான் இருக்கேன். இல்லை எனக்கு புரியல. என்னடா நாங்கள் பண்ணுற எல்லா டாஸ்கையும் நீ பண்ணி பார்ப்ப, அப்படி இருக்கும்பொழுது நீ பண்ணுற ஒரு டாஸ்க்கை நான் பண்ணக்கூடாதா? நான் பண்ண டாஸ்கா? ஆமாம். புரியல தலைவரே, அதான் புரியலன்னு நான் கேள்வி கேட்குறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? உங்களை பார்த்து உலகமே லவ் பண்ண கத்துக்கிட்டு இருக்கு, புரியுதா? ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க எந்த இடத்துல என்ன பார்த்து கத்துக்கிற அளவுக்கு என் லவ் இருந்துச்சு? ஏ எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா சஞ்சய், நான்லாம் நினைச்சு கூட பார்க்கல. அப்படியா? அப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்கேனா என்ன? ஆமா. ஓ மை காட், அப்படி என்ன விஷயம்? அதான் மச்சான், அன்னைக்கு கீர்த்தனாவுக்கு ஆட்டோ வரல, பஸ் வரலன்னு சொல்லிட்டு எதிர்ச்சியா போனேன்னு சொல்லிட்டு எதிர்ச்சியா கூப்பிட்டுட்டு வந்தேன்னு சொல்லிட்டு பைக்ல கூப்பிட்டு வந்தியே. என்ன சொல்ல வரீங்க? நானும் காலேஜ் டேஸ்லலாம் பார்த்துருக்கேன்லடா, நீ கூட சொல்லுவல இந்த பிள்ளைங்களாம் எப்படி தான் பைக்கில் போதுங்கன்னு தெரில, இவனுங்களாம் எப்படி தான் கூப்பிட்டுட்டு சுற்றுறானுங்கன்னு தெரில. பாரு மச்சான், நம்மளுக்கு லவ்வுக்கு இவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு நீ நானும் புலம்பிட்டு இருப்போம். பட் லவ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கோட்பாடு இருந்தோம். நம்ம கண் பார்வையில் எத்தனை பேர் பைக்கில் போகிறத பார்த்துருப்போம் சொல்லு. இந்த மாதிரிலாம் லவ் பண்ணணும்னு ஆசை தான், பட் பிஸ்னஸில் சாதிக்கணும், அப்படியே ஒரு லைஃப்பை தேடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ நானும் ஒரு கோடு போட்டே வாழ்ந்துட்டோம். ஆனா அப்ப நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்ததை வச்சு இப்போ நீ பிளானே இல்லாம பிளான் போட்டு ஓட்டின பத்தியா? இங்க பாரு சாமி, அது பிளானே கிடையாது, அன்பிளான்ல கடவுள் போட்டு கொடுத்த வாய்ப்பு, புரியுதா? அதை நான் நிறைய டைம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், ஆனா நீங்க நம்பின மாதிரியே தெரியலன்னா. மிஸ்டர் பிளாக், நீங்க தெரிஞ்சு பண்ணீங்களா தெரியாம பண்ணீங்களான்றதுல எனக்கு தெரியாது, பட் பிளான் ஒண்ணு நடந்துச்சா நடக்கலையா? அன்பிளான் பிளான் அன்பிளானை பத்தி நான் பேச வரல தலைவரே. இங்க பாருங்க, உங்களுக்கு உங்க லைஃப்ல முத உங்க ஆளை பைக்ல கூப்பிட்டு போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதா இல்லையா? அது கிடைச்சது. அதுவும் லவ் சொல்றதுக்கு முன்னாடியே கடவுள் அமைச்சு கொடுத்துருக்காரு பாத்தீங்களா? கடவுள் அந்த விஷயத்துல ஏதோ நம்மளுக்கு கருணை காமிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும்னா. அதான் அந்த கடவுள் உங்களுக்கு கருணை காமிச்சிட்டாரு, அதனால எனக்கு கருணை காமிப்பாரான்னு தெரியல. ஒரு கருணை காமிக்கிற வரைக்கும் என்னால் வெயிட்டும் பண்ண முடியாது. ஏன்லாம் வால் மாதிரி கிடையாது, ஆட்டோவுக்கு நிற்கும், பஸ்ஸுக்கு நிற்கும், அப்படியே எதுவும் கிடைக்கலையா நடந்து போனாலும் போகுமே தவிர என்னை கூப்பிட்டு போய் ட்ராப் பண்ணுங்க அப்படின்ற கதையெல்லாம் சொல்லாது. நானா அவளுக்கு டைமாக பிடிச்சி வாமா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போனாதான் உண்டு. அப்படி கூப்பிட்டு போகிறதுக்கு என்னென்ன தடங்கள் சொல்ல போகிறாலும் தெரில. ஓ அப்படி என் ஆளை எப்படியாவது கரெக்ட் பண்ணி எப்படியாவது இன்னைக்கு பைக்கில் கூப்பிட்டு கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணிட்டு ரிட்டன் அப்படி நைட்டுக்குள்ளே வீட்டில் கூப்பிட்டு வந்து விட்டுலான்னு இருக்கேன். அப்போ ப்ராஜெக்ட்டு அதெல்லாம் அவள் மேனேஜ் பண்ணிடுவாடா. என்ன ஒரு 4 to 5 years என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல ப்ராஜெக்ட் அப்படியே இதுவாக தானே இல்லாதான். டே இன்னொரு விஷயம் சொல்லுங்க சஞ்சய். மச்சான், நீ பைக்கில் போகணும்னு ஆசைப்படுறதுலாம் கரெக்டு தான், பட் பைக்லலாம் நான் உன்னை எங்கேயும் அனுப்புனதில்லடா. சஞ்சய் ப்ளீஸ்டா, எனக்கு அவளை பைக்கில் கூப்பிட்டு போகணுன்னு ஆசையாக இருக்குது, ப்ளீஸ். நீ ஆசைப்படுறதெல்லாம் கரெக்டு தான், நான் தப்பு சொல்ல வரல. சரி காரில் போயிட்டு வா. இல்லை நான் பைக்கில் தான் போவேன். சாமி, ஏன் சாமி இப்படி பண்ணுற? நீ பைக்கில் போகிறது செட் ஆகாதுடா. நான் பத்திரமா போயிட்டு பத்திரமா வந்துடுவேன்டா. உனக்கு அப்பப்போ எங்கே இருக்கேன்னு அப்டேட் பண்ணுறேன். நான் ரொம்ப லாங்லாம் போக மாட்டேன், ஓகேவா? நம்ம சிட்டிலேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே திரும்ப வந்துடுவேன். சரி, முடிவு பண்ணிட்ட, நான் எதுவும் சொல்ல முடியாது, பட் சேஃப்டி முக்கியம் மச்சான். சரி கண்டிப்பா, எதுவாக இருந்தாலும் உடனே ஃபோன் பண்ணணும். சரி, ரொம்ப லாங் போகக்கூடாது. சரிடா. யாராவது ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தா இல்லை வேற ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா சமாளிச்சுக்கலாம்னு நினைக்காம எனக்கு கால் பண்ணணும். சரி 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 போதுங்களா? ம்.
யார் இந்த பொண்ணு? மேம் உங்களுக்கு மெயில் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? பார்த்த பவித்ரா. ஓகே மேம், ஃபர்தராக அதில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும்னா சொல்லுங்கள், நான் பண்ணிடுறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, கரெக்டாக தான் இருக்கு. மேம் என்னாச்சு ஒரு மாதிரி எங்கேயோ பார்த்துட்ருக்கீங்க? ஆஃபீஸில் யாராவது நியூ ஜாயினிங் பண்ணாங்களா? தெரியலையே மேம், நாங்கள் பார்த்த வரைக்கும் இல்லை. இல்லை மேம், இன்னைக்கு ஒரு பொண்ணு நியூ ஜாயினிங்க்கு வராங்கன்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்லிட்டு இருந்தாப்ல. கார்த்தி சாரா? ஆமாம் மேம், இலக்கியா மேம் டீமில் கௌதம் இல்லைல்ல, ஸோ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக யாரோ ஒரு பொண்ணு நேத்தியே வராங்கன்னு கார்த்தி சொல்லிட்டு இருந்தாப்ல. ஆனால் வரல. இன்னைக்கு வந்தாங்களான்னு தெரியல மேம், நாங்கள் பார்த்த வரைக்கும் இன்னும் வரல. நியூ ஜாயினிங் அப்படின்னா அங்கே ஒரு பொண்ணு உட்காந்துருக்காங்களே அவங்களா? எங்கே மேம்? அங்கே தோ பாபு சார் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்களே. நீங்க தான் புது ஜாயினிங்கா? ஆமாம் சார், மேம் ஒர்க் அலோகேட் பண்ணுறேன்னு இருக்காங்க. தென் என்னோட பிளேஸ் இன்னும் யாரும் அரேஞ்ச் பண்ணலை, ஸோ அது வரைக்கும் உங்கள் வெயிட் பண்ண சொன்னாங்க. அப்படிங்களா, சரிம்மா. நீங்கள் சார்? இந்த ஆஃபீஸில் நானும் ஒரு பொறுப்பான பதவியில் தான் இருந்தேன், இப்போவும் இருக்கேன். அப்படிங்களா சார்? ஆமாம்மா, அப்படிதான். ரேகா? ரேகாவா? ஏய் அந்த பொண்ணு தெரியுமா உனக்கு? தெரியும் அவ. ஏய் உனக்கு அவ யாருன்னு தெரியல? நல்லா ஜூம் பண்ணி பாரு. எங்கள் வீட்டுக்கு அப்பப்போ வருவாளே, ஒரு பைத்தியக்காரியை பற்றி பேசிகிட்டு இருப்பானே என் உயிரை வாங்குறதுக்குன்னு. அவ தான் ரேகா. இது உன் தங்கச்சி? ஆமா. போச்சா போச்சா? அவி, இந்த பொண்ணு உன் தங்கச்சியா? ஆமாம் மேம். இந்த பொண்ணுக்கு ஜாயினிங் கொடுத்தது யாரு? அது மேம். மேம் நேற்று கார்த்தி பேசிக்கிட்டு இருந்தான் மேம், இலக்கியா மேம் டீமில் இந்த மாதிரி ஒரு பொண்ணு வர போகிறாங்க, கண்டிப்பாக அந்த பொண்ணு அழகாகவும் அறிவாகவும் இருப்பாங்க, அப்படிப்பட்ட பொண்ணு தான் இலக்கியா எடுப்பா, ஸோ அந்த பொண்ணுக்காக தான் ஈகராக வெயிட் பண்ணுறேன்னு சொன்னான் மேம். இப்போ இந்த பொண்ணு எடுத்தது இலக்கியா மேமா? அப்படிதான் மேம் கார்த்தி சொன்னாப்ல. சரி, இந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி எங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தா? தெரியல மேம், எங்கேயோ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான்ல எனக்கு தெரியும். பட் எங்கள் சித்தி நேத்தி சொன்னாங்க, இதுக்கப்புறம் என் தங்கச்சி எங்கள் வீட்டுக்கு வர போகிறான்னு, என் கூட தங்க போகிறா அப்படின்னு எங்கள் சித்தி சொல்லிட்டு இருந்தாங்க. சரி வீட்டுக்கு தானே வரா, வேறு எதுவும் விஷயம் இருக்காதுன்னு நினச்சேன். உன் கூட தங்க போகிறாளா? ஆமாம் மேம், அவங்க அப்பா அம்மாலாம் வெளியூர். இவ்வளோ நாள் இவள் எங்கே இருந்தா எப்படி ஒர்க் பண்ணான்றதுலாம் எனக்கு தெரியாது மேம். ஆனால் எங்கள் வீட்டுக்கு நேற்று நைட்டு அவள் வரான்னு எங்கள் சித்தி சொன்னாங்க. உன் கூட தங்க போகிறாளா? இலக்கியா மேம்க்கு டீட்டெயில்ஸ் தெரியாமல் எடுத்திருக்க மாட்டாங்க. அதே மாதிரி உன் தங்கச்சின்னு சொல்கிற. மேம் இந்த ஆஃபீஸில் நம்மளுக்கு வேணால் எதுவும் தெரியாதுன்னு சொல்லுங்கள், மற்றபடி ரோஹித் சார், கார்த்திக்கு, இலக்கியா மேம் எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சு தான் எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக கண்டுலாம் பிடிச்சிருப்பாங்க. அதுவும் நம்ம கார்த்திலாம் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்போம் மேம். இலக்கியா மேம் எடுக்கும்போது நம்ம பவியோட தங்கச்சின்னு. இலக்கியா மேம் ஜாயினிங் கொடுத்தாலும் கார்த்திக் சார் ஜாயினிங் கொடுத்தாலும் எப்படியும் ஒரு ப்ரொஃபைல் அலசி ஆராய்ச்சி அப்படி தான் எடுத்திருப்பாங்க. பவித்ராவோட தங்கச்சின்னு சொல்கிறா, ஆனால் பவித்ரா சொல்லும்போதே அவன் மனசுலையும் அவன் முகத்துலேயும் ஒரு பயம் தெரிகிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக கார்த்திக் சாருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கே, இலக்கியா மேம்க்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு ப்ரொஃபைல் எடுக்கும்பொழுது அவங்க பேக்ரவுண்ட் வரைக்கும் ஒன்ற ஆளுங்க தான் ரெண்டு பேரும். அப்படி இருக்கிற பட்சத்தில் பவி இந்த அளவுக்கு பயப்படுறா அப்படின்னா இந்த பொண்ணை நம்ம ஆஃபீஸில் ஜாயினிங் கொடுத்துருக்க சான்ஸே கிடையாது. அதையும் மீறி எப்படி ஜாயினிங் கொடுத்தாங்க? மேம் அப்போ இந்த பொண்ணு இதுக்கப்புறம் இங்கே தான் வேலை பார்க்க போகிறாளா? ஏன் பவித்ரா, எந்த பொண்ணு எங்கே வேலை பார்த்தான்னு? உன் தங்கச்சி தானே? மேம் தங்கச்சின்னா அவள் தங்கச்சி இல்லை மேம், அவள் வேறு மாதிரி மேம். புரியல மேம், நான் எப்படி சொல்லுவேன் உங்களுக்கு? அவன் என்னை இங்கே பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணவே விட மாட்டா மேம். சரிம்மா, அதுக்கு நான் நம்மளுக்கு பிடிச்சவங்க மட்டுமே ஆஃபீஸில் இருக்கணும்னு நம்ம நினைக்கக்கூடாதுல்ல. ஸோ எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம ஒர்க்கை நம்ம கரெக்டாக பார்த்தா என்ன நடக்க போகுது? அது மேம் எனக்கு புரியல பவி, நீ இவ்வளோ பயப்படுற? அவளை பார்த்தா எனக்கு அப்படிதான் மேம் இருக்கு. சரி, எப்போவுமே ப்ராப்ளமை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது, புரியுதா? உன் தங்கச்சின்னு சொல்கிற, இங்கே தான் ஜாயின் பண்ண வந்திருக்கான்னு சொல்கிற, மேபி என்ன ஏதுன்னு விஷயம் நீ போய் கேட்டதானே தெரியும், போய் கேட்டுட்டு வா. மேம் நான் போகல மேம். அது எப்படி பவி பேசாமல் இருப்ப? போய் பேசு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எப்படியும் உங்கள் வீட்டில் தான் தங்க போகிறான்னு சொல்கிற, அப்படி இருக்கும்போது நீ ஈவினிங் போய் அவளை பார்த்து தானே ஆகணும். ஸோ அப்படியே இல்லைனாலும் மறுநாள் காலையில் நீ ஆஃபீஸ் வரும்போது எங்கே ஒர்க் பண்ணுறேன்னு கேட்க போகிறா, அவளை எங்கே ஒர்க் பண்ணுறேன்னு சொல்ல போகிறா. ஸோ ரெண்டு பேருக்கு தெரிஞ்சு தானே ஆக போகுது. கரெக்டு தான் மேம். ஓ எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், ஃபஸ்ட்டு தைரியமாக பேசு. ம் சரி மேம். அதையும் தாண்டி இந்த பொண்ணு கௌதம் சாரோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் வந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு சாதாரண டீம் மெம்பர் தான், புரியுதா? நீ இந்த ஆஃபீஸில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் நீ இந்த ஆஃபீஸில் சீனியர் தான், புரியுதா? நீ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு பேசு. சரி மேம். இல்லை கவிதா,
மேம் உங்களுக்கு நல்லா தெரியும் நான் இது வரைக்கும் இந்த டாபிக் பற்றி உங்கள்கிட்ட பேசுனது கிடையாது. கார்த்திக் பவி பிரச்சனையா அது தெரியும் எனக்கும். மேம் என்ன பிரச்சனைலாம் எனக்கு இது வரைக்கும் தெரியல மேம். ஆனால் 2 பேரும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க பேசிக்கிறது இல்லை, அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். பவி ஏதோ வார்த்தையை விட்டுட்டா, அதை மன்னிக்க மாட்டேன்னு கார்த்தி சொல்கிறான், அதெல்லாம் எனக்கு தெரியும் மேம். மேம் அவள் சின்ன வயசுலேருந்தே பெருசாக சந்தோஷப்பட்டதில்லை மேம். காலேஜ் டேஸ்லலாம் அவ்வளோ பயந்து பயந்து வருவா. பாதி நாள் சாப்பாடு கூட எடுத்துகிட்டு வர மாட்டா. நான் தான் அவளுக்கு சாப்பாடு கொடுப்பேன். சந்தோஷமாக இருந்ததே எங்கள் கூட இருக்கிறப்ப மட்டும்தான். அதுக்கப்புறம் வேலை கிடச்சிட்டு வந்தோம். இங்கே வந்ததுக்கப்புறம் கார்த்தின்னு ஒரு பர்சன் அவள் லைஃப்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தா மேம். இப்படிப்பட்ட கார்த்தியும் அவள் பிரிகிற சுச்சுவேஷன் வரும்பொழுது மனசுக்கு அவ்வளோ வருத்தமாக இருந்துச்சு மேம். திருப்பி பவி எந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போவா, ஐயோ என்ன ஆக போகுது இவள் லைஃப்ன்ற மாதிரிலாம் பயந்தேன். பட் அது எல்லாத்தையும் மீறி காலையில் தான் வந்து ஏதோ எழுதிட்டுலாம் இருந்தா. நானும் நினச்சேன் கார்த்திக்கிட்ட எப்படியாவது பேசிடுவா அப்படின்னு. ஆனால் ஏன் மேம் இப்போ எப்படி ஒரு பிரச்சனை? இலக்கியா மேம் யாரை எடுத்தாலும் கார்த்திக்கு தெரியாமல் இருக்காதுல்ல மேம். ஸோ இந்த ஆஃபீஸில் எல்லாருக்குமே தெரியும்ல மேம். ரேக்கான்னு ஒரு பொண்ணு உள்ளே வர்றது யார் கண்டுபிடிச்சாங்களோ கண்டுபிடிக்கலையோ கார்த்திக் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பான்ல மேம். ஏன்னா பவியை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே அவனுக்கு தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் எனக்கு புரியல கவிதா. இந்த பொண்ணு இருக்கால ரேகா, இவ ஓன் சிஸ்டரா? இல்லை மேம் சித்தி பொண்ணு. அப்புறம் என்னம்மா சித்தி பொண்ணா இருக்கிற பட்சத்தில் எப்படி கார்த்திக் சாருக்கு தெரிஞ்சிருக்கும்? பவியை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கும், பவி ஃபேமிலியை பற்றி மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். புரியுதா? சித்தி பொண்ணை பற்றி தெரிஞ்சிருக்கலாம் சான்சஸ் கிடையாது. அதுவும் அந்த பொண்ணு இந்த ஊரில் வெளியூர்னு சொல்கிறா. அவங்க அப்பா அம்மாவும் வெளியூரில் தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஜாப்காக வேணா அந்த பொண்ணு இப்போ இங்கே இருக்கலாம். அப்போ கார்த்திக்கு தெரியாதுங்கிறீங்களா? கார்த்திக் சார் அப்படிலாம் யார் மனசையும் கஷ்டப்படுத்த மாட்டார். அவருக்கு தெரிஞ்சிருந்தா ஏன் இந்த பொண்ணை எடுத்துருக்க போகிறாரு? அதுவும் பவி பயப்படுறதெல்லாம் பார்த்தா எனக்கே ஒரு மாதிரியா இருக்குது. ஆம் இப்போ இவ கோவம் எப்படி திரும்ப தெரியுமா? தெரியுது, நீயே கொஷின் கேட்குற. கார்த்திக் சாருக்கு தெரியாமல இந்த பொண்ணு உள்ளே வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது பவி எப்படி கொஷின் கேட்பான்னு தெரியலையே, எப்படி புரிஞ்சுப்பான்னு தெரியலையே. என்ன மேம் பண்ணுறது? இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோ கவிதா, இது ஆஃபீஸு. ஸோ இந்த ஆஃபீஸில் இவங்க தான் ஒர்க் பண்ணணும், இவங்க தான் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்ற ரூல்ஸ்லாம் கிடையாது. டேலண்ட் இருந்தால் யார் எங்கே வேணாலும் ஒர்க் பண்ணலாம். அந்த பொண்ணு மேபி குவாலிஃபைடாக இருந்திருக்கலாம், அதனால எடுத்திருப்பாங்க. சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம். பவி தான் போயிருக்கால. என்னம்மா பவித்ரா, வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? ப்ராஜெக்டை முடிச்சிருவீங்களா? அதெல்லாம் நல்லதா சார் போயிட்டு இருக்கு. டீம்ல வந்த வரைக்கும் ஒழுங்கா ஒர்க் பண்ணல, இப்போ நந்தினி டீமுக்கு போனோன்னு எல்லாம் ஸ்மார்ட் ஒர்க் பண்றீங்களாமா? டீம்ல இருந்தா என்ன சார், டீம் ஹெட் எப்படி சொல்லி தராங்களோ அதை பொறுத்து தான் நான் ஒர்க் பண்ண முடியும். அதாம்மா, உங்களுக்குலாம் என்ன, உங்களுக்குலாம் எம்டி சப்போர்ட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்களாம் பேச தான் செய்வீங்க. ஏமா இப்படி பேசுறேன்னு நான் என்ன கேட்கவா முடியும்? என்ன சார் இவங்க எந்த டீம், ஏன் எம்டி சப்போர்ட் இருக்குன்னு சொல்றீங்க? ஆமாம்மா, இவங்க டிஎல் நந்தினி டீமு. இதுவும் டைரக்டா ப்ராஜெக்டை நம்ம எம்டி சாரே பாக்குறாரு. அதுவும் இந்த ஆபீஸ்ல நிறைய கூத்துலாம் நடந்துச்சுன்னா, அப்படி இருக்கும்பொழுது நம்ம பிரகாஷ் சார் இருக்காருல, அவரு கொஞ்ச நாள் இந்த ஆபீஸ்ல ஓனர்னு சொல்லாமலே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அப்படியா? ஆமாம்மா, அப்படிதான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்படி ஒர்க் பண்ணும்போது நம்ம பிரகாஷ் சார் இந்த பொண்ணுக்கு இன்னும் இதோட ஃப்ரெண்டு, அந்த டீம்ல இருக்கிற எல்லாருக்கும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஆமாம்மா, நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்படி இருக்கும்போது இந்த பிள்ளைங்களுக்குலாம் என்ன கவலை சொல்லுங்க? மேலே ஹெட்டாக இருக்கிறதும் ரோஹித் சாரு, அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறதும் பிரகாஷ் சாரு. இப்போ டிஎல்லாம் வந்திருக்கிற பொண்ணு இன்னும் சூப்பராக சொல்லி தருதாம. அதனால இந்த பிள்ளைங்களாம் மாசம் இன்க்ரிமெண்ட் தான், ப்ராஜெக்ட் முடிச்சா ஒரே போனஸ் தான், அந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்குதுங்க. சூப்பர் சூப்பர், வெரி இன்ட்ரெஸ்டிங். சரிம்மா பவித்ரா, எப்படி இந்த டைம் ப்ராஜெக்டை சூப்பராக முடிக்க போறீங்க? இந்த வாட்டி எவ்வளோ இன்க்ரிமெண்ட் போட போறாரோ, என்ன போனஸ் கொடுக்க போறாரோ? ஏன் சார் இப்படிலாம் பேசுறீங்க? சொல்லுங்களேன். ப்ராஜெக்ட் பண்ணும்போது நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களா? இதான் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு போவீங்க, நாங்கள் மட்டும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ நந்தி மேம் நல்லா கோஆர்டினேட் பண்ணுறாங்க, அதனால ஒர்க் பண்ணுறோம். இதை ஒரு பஞ்சாயத்தாக சார் பேசுறீங்க? உனக்கெல்லாம் பேச தெரியுமானே எனக்கு தெரியாது. டீம்ல இருக்கிற வரைக்கும் இப்பெல்லாம் எப்படி பேசிட்டு இருக்க பத்தியா? சார் இப்படி கேள்வி கேட்டால் இப்படி தான் சார் பதில் சொல்ல முடியும். நீங்களே சொல்லுங்களேன், என்ன ஒர்க்கு நீங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டீங்க, இப்போ இவ்வளோ நியாயம் பேசுறீங்க? ஆமா ஆமா, அவ்வளவு நியாயம் நாங்க பேசுறோம் தான். என்ன அதான் உனக்குலாம் வாய் வந்துருச்சு பத்தியா? பாக்குறேன் இந்த வாட்டி எப்படி ப்ராஜெக்ட் முடிக்கிறீங்கன்னு பாக்குறேன்னு. என்னோட வயிற்றுச்சல நீங்களாம் ப்ராஜெக்ட் ஒழுங்கா முடிக்க மாட்டீங்க. அப்படியே முடிக்க மாட்டோன்ற வார்த்தை நீங்களே போய் ரோஹித் சார்ட்ட சொல்லிட்டு போறீங்களா? நல்லா இருக்கும். என்னம்மா திமிரா பேசுறேன், விட்ட ஏன் வேலைக்கு ஆப்பு வைப்ப போலயே. ஆமாம் சார், அப்படிதான் பேச முடியும். பின்ன ப்ராஜெக்டை முடிக்க மாட்டோம்னு ஏதோ சாபம்லாம் விடுறீங்க. ப்ராஜெக்டை முடிக்கலன்னா எங்களுக்கு நஷ்டம். ஆல்ரெடி கொடுக்குற சேலரி கொடுத்துட்டு தான் இருக்க போறாங்க. ப்ராஜெக்டை முடிச்சா ஆஃபீஸ்க்கு தானே பெனிஃபிட். அப்படி இருக்கிற பட்சத்தில் ப்ராஜெக்டை முடிக்க மாட்டேன்னு சொல்றீங்க. இங்கே பாருமா பவித்ரா, எல்லாம் ஒரு லிமிட்டுக்கு தான். நானும் அதான் சார் சொல்கிறேன், எல்லாம் ஒரு லிமிட்டுக்கு தான். புரியுதா? ப்ராஜெக்டை முடிக்க மாட்டேன்னு நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா நானே கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். மோட்டிவேட்டாக பேசுறீங்கன்னு. அதான் உங்களுக்குலாம் கொழுப்பு ஏறி போயிடுச்சு பத்தியா? நீங்களாம் ஆள் சப்போர்ட் இருக்கிறதுனால பேசுறீங்கன்னு. அப்படியே வச்சுக்கோங்க. விடுமா விடுமா, யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராமலா போகுது.
நான் நல்லா தான் இருக்கேன். சித்தி நீ வீட்டுக்கு வரேன்னு நேற்று நைட்டு தான் சொன்னாங்க. ஆமாம் வரேன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா இதுக்கப்புறம் இங்கே தானே ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நான் தான் அங்கே வந்து தங்குறேன்னு சொன்னேன். அப்படியா, சரி சரி. ஆமாம் இந்த ஆஃபீஸில் எப்படி திடீர்னு? இந்த ஆஃபீஸில் எப்படி திடீர்னு அப்படின்னா, ஏன் உன் குவாலிஃபிகேஷனுக்கு இங்கே வேலை கிடைக்கும்போது என்னோட குவாலிஃபிகேஷனுக்குலாம் வேலை கிடைக்காதா என்ன? இங்கே பாரு, என் குவாலிஃபிகேஷனுக்கு என்ன குறைச்சல்? நான்லாம் நல்லா தான் படித்து நல்லபடியாக தான் வேலைக்கு வந்திருக்கேன்னு. ஸோ நான் பார்க்குற வேலைக்கு தான் சம்பளம் தராங்க. ஓ இப்பெல்லாம் வாய் வந்துடுச்சா உனக்கு? வாய் பேசுகிற போலயே. இதுக்கு பேர் வாய் பேசுறது கிடையாது, கேட்குற கேள்விக்கு ஆன்சர் சொல்கிறது அப்படின்னு சொல்லலாம். அண்ணன் கரெக்டு தான். இப்போ தான் பாபு சார் சொல்லிட்டு போகிறாரு உன்னை பற்றி. ஸோ எதோ ப்ராஜெக்ட் பண்ணுறீங்களா, சக்ஸஸ் பண்ணுறீங்களா, இன்க்ரிமெண்ட் போனஸ்ல வாங்குறீங்களா, அந்தளவுக்கு சம்பாதிக்கிறியா? அந்த அளவுக்கு சம்பாதிக்கிறேன்னு சொல்லக்கூடாது ரேகா, புரியுதா? அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறேன். ஸோ அதுக்கான கிரெடிட்டை கொடுக்குறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். எனக்குலாம் என்ன டேலண்ட் இருக்குன்னு இந்த ஆஃபீஸில் வாரி வாரி கொடுக்குறாங்கன்னு தெரியலையே. அவர் சொன்னதில் ஒரு விஷயம் கரெக்ட் என்ன? இங்கே பாரு ரேகா, என் தங்கச்சி இந்த ஆஃபீஸில் ஜாயின் பண்ணிருக்கே, சரி பார்த்தமே உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதண்ணே. தேவையில்லாமலாம் பேசலாமா? தேவையோட தான் பேசுகிறேன். அந்த சார் சொல்லிட்டு போன விஷயம் கரெக்டு தானம்மா. பிரகாஷ் சார் யாருன்னே தெரியாமல் கொஞ்ச நாள் எம்ப்ளாயாக இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கேப்பில் நீங்கள் எல்லாரும் அவர்கிட்ட பேசி பழகிருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் தான் உங்களுக்கு ஃபேவராக இந்த மாதிரி பண்ணுறாரா என்னவோ பாவன்னு சொல்லிட்டு, மற்றபடி உன் டேலண்ட்டுக்காக கிடைச்சதுன்னு நினச்சிட்டு இருக்கேன் இந்த கிரெடிட் போனஸ்லாம். பாரு ரேகா, தேவையில்லாமல் உங்ககிட்ட ஆர்குமெண்ட் பண்ணுறதுக்கு நான் வரல, புரியுதா? நீ இங்கே ஜாயின் பண்ணியிருக்க, சரி பார்த்து பேசிட்டு போகலான் தான் வந்தேன். அன்வான்டாக நான் உங்ககிட்ட எதுவுமே பேச வரல. எனக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கு, நான் போய் பார்க்குறேன்னு. பாரு ப்ராஜெக்ட் ஒர்க்கை பாரு, ப்ராஜெக்டை நல்லபடியாக முடி, அதில் எதுவும் பிரச்சனை இல்லைண்ணே. பட் உனக்கு டேலண்ட் இருக்குன்னா இந்த ஆஃபீஸில் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். நீலாம் என்ன லட்சணத்தில் ஒர்க் பண்ணுவேன்னு எனக்கு என்ன தெரியாதா? இங்கே பாரு ரேகா, திரும்பவும் சொல்லிட்டேன், நான் எப்படி ஒர்க் பண்ணுறேன்றது எனக்கு தெரியும், புரியுதா? ஸோ அந்த ஒர்க்கை பார்த்து தான் சேலரி கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியும். நீ எதுவும் தப்பாலாம் யோசிச்சுட்டு இருக்காத. நான் வந்துட்டேன்ல, நீ எப்படி ஒர்க் பண்ணுற நான் பார்க்குறேன். நீ டேலண்ட்டாக ஒர்க் பண்ணுறியா இல்லை சப்போர்ட்டில் ஒர்க் பண்ணுறியா நான் பார்க்க தானம்மா போகிறேன். பாரு, பார்த்து தெரிஞ்சுக்கோ. ஐயோ தெரிஞ்சுக்கிறேண்ணே, என்னதான் இருந்தாலும் நீ எனக்கு அக்கா. அப்படி இருக்கும்போது அக்காவை பார்த்து தங்கச்சி ஒர்க் பண்ண கற்றுக்கணும் தானே. அதே மாதிரி அக்காவுக்கு இருக்கிற சப்போர்ட்லாம் தங்கச்சிக்கு வேணும்னு அக்கா கிட்ட கேட்கணும் தானே. எனக்கும் சப்போர்ட் பண்ணு. இல்லை உனக்கு தான் நிறைய டேலண்ட் இருக்கே. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் சப்போர்ட் பண்ணி இந்த ஆஃபீஸில் முதல்ல ஜாயின் பண்ணியிருக்கேன். பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதுக்கே ஒரு பெரிய திறமை வேணும். அப்படி இருக்கும்போது நீ ஜாயினிங்கே பண்ணிட்ட, இதுக்கப்புறம் உன்னோட திறமை என்னன்றதை அவங்களே கண்டுபிடிப்பாங்க. நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லைன்னு. அப்படிங்களா? உங்கள் திறமையை கண்டுபிடிச்சவங்கள்ட்ட சொல்லி என் திறமையை கண்டுபிடிக்க சொல்கிறீங்களா? இங்கே பாரு, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கிறேக்கா. இங்கே பாரு, உனக்கு டேலண்ட் இல்லை, நீ ஜீரோ அப்படிங்கிறதையும் நான் ப்ரூவ் பண்ணுறேன். உன்னால் எதையும் பண்ண முடியாதுங்கிறதையும் நான் ப்ரூவ் பண்ணுறேன். அதே மாதிரி நான் இருக்கிற இடத்துல எனக்கு ஈக்குவலாக நீ ஒர்க் பண்ண முடியுமா சொல்லு. நீ இந்த ஆஃபீஸில் ஏன் கண்ணு முன்னாடி, அது எனக்கு சீனியராக இருக்கிறதுலாம் எனக்கு ஒப்பீனியனே கிடையாது. நான் இந்த ஆஃபீஸில் யார் ஜாயினிங் கொடுத்து வந்திருக்கேன் தெரியுமா? என்னோட டேலண்ட்டை மதிச்சு இலக்கியா மேம் என்னோட ப்ரொஃபைலை சர்ச் பண்ணி என்னை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. தென் அவங்க செலக்ட் பண்ணவனெல்லாம் நான் இந்த ஆஃபீஸ்க்கு வந்துட முடியாது. அதுக்கப்புறம் பிரகாஷ் சார் என்னோட ப்ரொஃபைலை சர்ச் பண்ணியிருக்காரு, பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் ரோஹித் சார் பார்த்துருக்காரு. இவங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் எனக்கு டேலண்ட் இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்கிற ப்ராஜெக்டில், புரியுதா? ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்கிற ப்ராஜெக்டில் முடிகிற ஸ்டேஜில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு டேலண்ட் இருந்ததுனால தானே ஒரு ப்ராஜெக்டோட எண்டிங்கில் கூட எனக்கு ஜாயினிங் கொடுத்துருக்காங்க. தென் இன்னொரு விஷயம் இலக்கிய மேம் சொன்னாங்க, அப்போ எனக்கு தெரியல, இப்போ தான் தெரியுதுன்னு. நந்தினின்னு யாரோ இங்கே ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்களாமே, அவங்களோட ப்ராஜெக்டில் சம்மந்தப்பட்டவங்க யாரும் பிரகாஷ் சாரை பார்க்க அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்போ தான் தெரியுது ஏன் அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு. அவர் கூட நீங்கள்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி ஒர்க் பண்ணும்போது உங்கள் எல்லாருக்கூடையும் அவர் பழகிருந்திருக்காரு. ஸோ அவர் ப்ராஜெக்ட்டுக்கு கைட் பண்ணுற போகிறாரு. அவர் மூலயமா நீங்கள் ப்ராஜெக்டை முடிச்சுட்டு போகிறீங்கன்னு தான் என்ன பர்சனல் பிஏவாக கூட அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னு இப்போ தான் புரியுதுன்னு. நீ பிரகாஷ் சாரோட பர்சனல் பிஏவா? ஆமாம், ஸ்பெஷலாக அப்பாயிண்ட் பண்ணதே அதுக்காக தான். அதுக்கப்புறம் தான் ப்ராஜெக்ட் ஒர்க்கு கூட பார்க்க சொன்னாங்க. இது பிரகாஷ் சாருக்கு தெரியுமா? தெரியும், அவர்கிட்ட ஜாயின் பண்ணோன்னே போய் அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு தானே வரேன். அப்போ உன்னை வேலைக்கு எடுத்தது இலக்கியா மேம், பிரகாஷ் சார், ரோஹித் சார், இவங்க 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணி தான் எனக்கு இந்த ப்ராஜெக்டில் ஜாயினிங் கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷலாக அப்பாயிண்ட் பண்ணதும் பிரகாஷ் சாரோட பிஏவாக இருக்கிறதுக்கு தான். இப்போ புரியும்னு நினைக்கிறேன் என்னோட டேலண்ட் என்னன்னு சொல்லிட்டு. இன்னும் புரியல அப்படின்னா போக போக என்னோட டேலண்ட் என்னன்னு காமிக்கிறேன்னு. உன்ன மாதிரிலாம் ஏனோ தானோன்னு இந்த ஆஃபீஸில் ஜாயின் பண்ணி உன்ன மாதிரி லக்கில் ரெக்கமெண்டேஷன்லலாம் நான் ஒரு நேம் வாங்க மாட்டேன், புரியுதா? எனக்கு எப்படி ஒரு நேம் வாங்கணும்னு தெரியும், எப்படி சின்சியராக ஒர்க் பண்ணணுன்றதும் தெரியும். ஸோ
நான் எப்படி உனக்கு ரிவைன்ஸ் பண்றேன்னு மட்டும் பாரு. எனக்கு சீனியரா நீ? என்னை விட பெரிய ப்ராஜெக்ட்லாம் பண்றியா? பார்க்குறேன். உனக்கு டேலண்ட் இருக்கா இல்லை யாராவது கெயிட் பண்ணி நீ ப்ராஜெக்டை முடிச்சிட்டு இருக்கியான்னு பார்க்குறேன்னு. என்ன மேம் இந்த பொண்ணு இவ்வளோ திமிரா பேசுதே? என்ன இப்படி பேசுது இந்த பொண்ணு? ஆனால் இந்த பொண்ணை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன்னா. மேம் இந்த பொண்ணு ரொம்ப கேவலமான கேரக்டர் மேம். இந்த பவியை அவங்க சித்தி கொடுமை பண்ணுறது வருஷம் பூரா இருக்குது அப்படின்னா இந்த பொண்ணு வருஷத்துக்கு 2 வாட்டி சும்மா வரும் மேம். அப்போ அந்த 2 நாள்லே மொத்த கொடுமையும் பண்ணிட்டு போயிடும் மேம். இவகிட்டேருந்து அடிச்சு பிடுங்கிறது, இவளுக்கு பிடிச்சதெல்லாம் இவளுக்கு பிடிக்காத அளவுக்கு பண்ணுறது எல்லாமே பண்ணிடுவா மேம். மேம் அங்கே பாருங்க மேம், கார்த்தி வேற கரெக்டாக டைமிங்கில் வந்து நிற்கிறான். இப்போ இந்த புள்ள பேசின பேச்சுக்கு இந்த பவி எப்படி பேச போகுதுன்னு தெரியலையே. நான் நினச்சேன் இன்னையோட பிரச்சனை முடிஞ்சிரும், லெட்டர்லாம் வச்சு எழுதுறா, எப்படியும் தூது விட்டு இன்னைக்கு பிரச்சனையை முடிச்சிருவான்னு நினச்சேன் மேம். எனக்கு தெரிஞ்ச பவி இப்போ அவள் பேசிட்டு போனதுக்கு கார்த்திக் சார் மேலே கோவப்படுவான்னு தான் தோணுது. பவி கரெக்டாக மெச்சூர்ட்டாக ஹேண்டில் பண்ணானா எனக்கு தெரிஞ்சு கோவப்படக்கூடாது. என்ன பேச போகிறான்னு தெரியலையே. ப்ளீஸ் பவி, என் மனசை உடைக்கிற மாதிரி மட்டும் எதுவும் பேசிடாத. நிதானமாக பேசிடு பவி. நான் அவளுக்கு ஜாயினிங் கொடுக்கலடி, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. அவள் ஏன் வந்தா, எதுக்கு வந்தா கார்த்தி, எப்படி கார்த்தி அவளை வேலைக்கு எடுத்தீங்க, அவள் யாருன்னு தெரியுமா கார்த்தி அப்படின்னு நீ ஒரு வார்த்தை பேசுடி. ரேகா என்னை எவ்வளோ விஷயத்தில் கஷ்டப்படுத்தி பார்த்துருக்கா கார்த்தி, என்கிட்டேருந்து எல்லாத்தையும் அடிச்சு பிடிங்கிருக்கா கார்த்தி. ஆனால் உன் விஷயத்தில் நான் உன்னை விட்டு தர மாட்டேன் கார்த்தி. உன்னை எனக்கு பிடிக்குன்றதை எல்லாரும் முன்னாடி சொல்லுவேன் கார்த்தி. அவளால் என்ன பண்ண முடியும்னு நான் பார்க்குறேன். என் கார்த்தி எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும்போது நான் எல்லாத்தையும் பண்ணுவேன். பாரு கார்த்தி, உன் மூலயமா நான் அவளை ஜெயிக்க போகிறேன் கார்த்தி அப்படின்னு நீ பேசு பவி. நீ ரேகாவை ஜெயிக்கிறதுக்கும் அவளுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கும் இது ஒரு வாய்ப்புன்னு நினச்சிக்க பவி. கண்டிப்பாக நீ யாரு, எப்படிப்பட்டவ, உனக்கு என்ன டேலண்ட் இருக்கு அப்படின்றத ப்ரூஃப் பண்ணுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு நினச்சிக்கோ பவி. ப்ளீஸ் பவி, மெச்சூர்டாக மட்டும் பேசிடு. என்ன எப்படி சார் வெளியில் வந்திருக்கீங்க? ஓ உங்கள் பர்சனல் பிஏவை காணான்னு தேட வந்தீங்களா? பவி இல்லை எம்டி சார், நீங்கள் தான் ரொம்ப ஆர்வமாக இருந்தீங்களே. இலக்கியா மேம் எப்படியும் அழகாக ஸ்மார்ட்டாக ஒரு பொண்ணை தான் எடுத்திருப்பாங்க, அந்த பொண்ணுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நேற்று நீங்கள் தானே சார் சொன்னீங்க. ஏன் அது எம்டி சார், நீங்கள் தான் எப்போவுமே ஒரு ப்ரொஃபைலாக அலன்சி ஆராய்ஞ்சிருப்பீங்களே. அப்படி இருக்கிற பட்சத்தில் ரேகா யாருன்னு தெரிஞ்சுக்காமலா இருந்தீங்க? இல்லை ரேகா தான் வரப்போகிறேன்னு தெரிஞ்சதுனால தான் என்ன வெறுப்பேற்றி பார்த்தீங்களா? பவி நிதானமாக பேசு. அட நான் நிதானமாக தான் சார் பேசுகிறேன். நிதானத்தை காலையில் கூட கொஞ்சம் இழந்து போய் தான் இருந்தேன். பட் நான் யோசிச்சது தப்புன்னு புரிகிற அளவுக்கு தான் இப்போ ஒரு விஷயம் நடந்துருச்சே. பரவாயில்ல, யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பேசினா அவங்க வந்து லாக் ஆகிடுவாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டுல நீங்கள் லாக் பண்ணுறீங்க. நான் கூட ஒரு செகண்ட் ஏமாந்து போக பார்த்தனே. வேணாம் பவி. நீங்கள் ஒரு பணக்காரர்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் வெறுத்து தான் போயிட்டேன். உங்களை சில கேள்விலாம் கேட்க தான் செஞ்சேன். பட் அதுக்காக நான் மார்னிங்லேருந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். சொல்லப்போனால் நேற்று நைட்லேருந்தே உங்கள்கிட்ட அதுக்காக சாரி கேட்கணுன்னு கூட யோசித்தேன். பவி கரெக்டாக நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். பட் இப்போ தப்பாக புரிஞ்சுட்டு பேசிக்கிட்டு இருக்க. கொஞ்சம் நான் சொல்கிறத கேளு. இல்லை வேணாம், இந்த டாபிக் இப்போதைக்கு விட்டுட்டு யோசிச்சுட்டு வந்து என்கிட்ட பேசு. நான் கூட உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல, நீயா உன்னை புரிஞ்சுக்கிட்டு வந்து பேசு. என்ன சூழ்நிலைன்னு தயவு செஞ்சு அப்சர்வ் பண்ணு. என்ன சார் பெருசாக சூழ்நிலை இருந்துற போது, என்ன சார் பெருசாக காரணம் இருந்துற போது நான் டைம் எடுத்து வர யோசிச்சுட்டு வர்றதுக்கு? நான் அழ வைக்கணும் அப்படின்னா அழ வச்சுட்டு போங்க. இல்லை என் நிம்மதியை கெடுக்கணுமா, நிம்மதியை கெடுத்துட்டு போங்க. இது வரைக்கும் என்னை வெறுப்பேற்றுறதுக்காக ஏதேதோ பொண்ணுக்கிட்ட பேசுனீங்க. அந்த பொண்ணு எனக்கு பிடிக்கும், இந்த பொண்ணு எனக்கு பிடிக்கும், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு எவ்வளவோ பேசுனீங்க. அப்போல்லாம் கூட கார்த்தி நம்மளை வெறுப்பேற்றுறதுக்காக பேசுகிறாரு அப்படின்னு மட்டும்தான் நினச்சேன். எப்போ நீங்கள் ஒரு படி மேலே போய் என் தங்கச்சி, அதுவும் என் தங்கச்சின்னு கூட அவ்வளோலாம் சொல்ல முடியாது, என் லைஃப்பில் எல்லாத்தையும் என்கிட்டேருந்து தட்டி பறிக்கிறவ, என் லைஃப்பில் நான் சந்தோஷமாகவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவ, என் லைஃப்பில் எனக்கு ஒரு பொருள் கிடைச்சா அதை அழிக்கணும்னு நினைக்கிறவ, நிம்மதின்ற வார்த்தையே என் லைஃப்பில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு அவள் யோசிக்கிறவ, அப்படிப்பட்டவளையா என் கண்ணு முன்னாடி நிறுத்தி என்னை வெறுப்பேற்றணும்னு ஆசைப்பட்டீங்க. உங்கள் லாங்குவேஜில் எனக்கு பொசசிவ் வர வைக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னு வச்சுக்கலாம். அதுக்குன்னு ஆளே கிடைக்காமல இவ்வளோ கூப்பிட்டுட்டு வந்து நிப்பாட்டியிருக்கீங்க. இவ்வளோ கூப்பிட்டுட்டு வந்து நிப்பாட்டியிருக்கீங்க அப்படின்னா இது எனக்கு பொசசிவ் வர வைக்கிறதுக்காக கிடையாது, என்னை பழி வாங்கிறதுக்கு. நான் உன்னை பழி வாங்க போகிறேனா? அதுவும் உன்னை பழி வாங்குறதுக்கு இவளுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கேனா? ஆமாம், என்ன பழி வாங்கிறதுக்காக தான் இவளுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கேன். என் நிம்மதி யாரால போகும்? யாரை கூப்பிட்டு வந்து நிறுத்தினா நான் நிம்மதியே இல்லாமல் இருப்பேன். ஸோ நம்மள வேணான்னு சொன்னவ நிம்மதியாக இருக்கலாமா அப்படின்னு யோசிச்சு பிளான் பண்ணில ரேகாவை கூப்பிட்டு வந்து நிப்பாட்டியிருக்கேன். பொண்ணை கஷ்டப்படுத்துறதுக்கு அவளோட பலவீனத்தை ஆயுதமாக யூஸ் பண்ணியிருக்கேன். நான் எதிர்பார்க்கல. நீ இவ்வளோ கீழ்த்தனமாக யோசிப்பேன்னு நான் எதிர்பார்க்கலண்ணா.
இப்படிப்பட்டவனையா காதலிச்சோம், இப்படிப்பட்டவனா நம்ம பின்னாடி சுற்றி வந்தான், இப்படிப்பட்டவனா நம்மளுக்கு எல்லா பாசத்தையும் கொடுக்கறதுக்கு நினச்சான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். உன்னை வேணான்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக ஏன் எனக்கு டைம் கொடுக்க மாட்டியா? நானே வந்து பேசணும்னு எதிர்பார்க்க மாட்டியா? அதுக்குள்ளே அடுத்தடுத்த அடி அடிச்சுட்டே இருப்பியா? பவி வேணாம், நிதானமா பேசு. என்ன நிதானமாக பேசணும், என்ன நிதானமாக பேசணும்னு கேட்குறேன். நான் உன்னை தப்பாக பேசிட்டு தான் புரியுதா? நீ என்னை மிஸ்யூஸ் பண்ண பார்த்தேன்னு தப்பாக பேசிட்டு தான் புரியுதா? அதுக்குன்னு எனக்கு தண்டனையா? என்னோட எதிரியையே என் முன்னாடி கூப்பிட்டு வந்து நிற்க வச்சு அவள் காலில் நான் விழணும், ஒரு செகண்ட் அவள் என்ன பண்ணுற கொடுமையை நீ பார்க்கணும். ஸோ யார் அடித்தா எனக்கு வலிக்கும், யார் என் வாழ்க்கையை நிம்மதி இல்லாமல் ஆக்குவான்னு தெரிஞ்சுக்கிட்டு என் கண்ணு முன்னாடி ரேகாவை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்க பத்தியா? உன்னோட காதல் பரிசு சூப்பராக இருக்குன்னு. நீ எதையும் இப்போ கேட்குற நிலமையில இல்லை, புரியுதா? ரேகாவை பார்த்தோன்னே நீ டோட்டலாக அப்ஸ்டாண்டாக பேசுகிற. ஆமாம், நான் கேட்க மாட்டேன் தானே, இனி என் காதில் எதுவும் கேட்காதுன்னு. என் மனசை நீ ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிட்ட. ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த காதலில் அப்படியே திக்குமுக்கு ஆடிக்கிட்டு இருக்கேன். உன் மூஞ்ச பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. நீலாம் ஒரு விஷயத்த எவ்வளோ அலசி ஆராய்வ. ஸோ ஒருத்தவங்க அந்த ஆஃபீஸ் உள்ள வரதுக்கு முன்னாடி எவ்வளோ அதுக்காக மெனக்கெடுவ. ஸோ எல்லாமே எனக்கு தெரியும். அழமாட்டேன் அழமாட்டேன்னு நான் அழமாட்டேன். என்னை அழ வச்சு பார்க்கணுன்னு தான் நீ ஆசைப்பட்டு ரேகாவை கூப்பிட்டு வந்து நிப்பாட்டியிருக்க. ஸோ நான் அழமாட்டேன். என்ன இல்லை சூப்பராக பேசுகிற, சரி உட்காந்து கேட்கலாமே என்ன? என்ன திமிரா? திமிரு தான். என்னோட ஃபீலிங்ஸ் உனக்கு புரிஞ்சிடவா போதே? இல்லை மேடம் என்னோட ஃபீலிங்ஸை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க நியாயமா. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் மேடமோட ஃபீலிங்ஸை அநியாயமாக நான் புரிஞ்சுக்கல அதானே? ஆமாம், என்ன நீ துரோகி? ஆமா அண்ணா, நான் துரோகி தான்ல. வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்க, புரியுதா? வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்க, துரோகி ஏமாத்துக்காரன் அப்படின்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் என் காதில் போயிட்டு அப்படியே தேன் வந்து பாயிற மாதிரி இருக்குன்னா, நான் பண்ண தப்புக்கலாம், அதாவது நான் பணக்காரன்னு உன்கிட்ட மறைச்ச ஒரே தப்புக்காக நீ என்னெல்லாம் பேசணுமோ பேசிட்ட. அதுவும் அதிகபட்சமாகவே பேசிட்ட. ஒரு மனுஷன் உனக்கு புரிய வைக்க எவ்வளோ போராடுறான் அப்படின்றத புரிஞ்சுக்காம நீ மாட்டுக்கும் பேசுறேன்னா? ஆமாம், நான் அப்படி தான் பேசுவேன். நீ என்னை கஷ்டப்படுத்துகிறப்ப நான் ஏன் பேசக்கூடாது? நீ என்னை புரிஞ்சுக்காம அந்த ரேகாவுக்கு வேலை கொடுத்துருக்கிறப்போ நான் ஏன் கோவப்படாமல் இருக்கணும்? நான் உன்னை புரிஞ்சுக்கல அப்படிதானே? ஆமாம். நான் வேணும்னே, அதுவும் நான் தான் ரேகாவுக்கு ஜாயினிங் கொடுத்துருப்பேன் அப்படிதான் நீ நினைக்கிற அப்படிதானே? சரி அப்படியே இருக்கட்டும், நான் தான் ஜாயினிங் கொடுத்தனே வச்சுக்கோ. அதுவும் உன்னை விருப்பத்துக்காக தான் ஜாயினிங் கொடுத்தனே வச்சுக்கோ. என்ன மாதிரி கேவலமான ஒருத்தனெல்லாம் நான் பார்த்ததே இல்லை தெரியுமா? வேணாம். எவ்வளோ கேவலமாக இருக்க. ஒரு பொண்ணு உனக்கு கிடைக்கல அப்படின்னா அந்த பொண்ணை நீ எந்த அடிமட்ட லெவலுக்கு வேணாலும் போய் கஷ்டப்படுத்துவியா? விட்றா, என் கையை விட்றா. ஆஃபீஸில் எல்லாரும் பார்ப்பாங்க. பார்க்கட்டும், எல்லாரும் பார்க்கட்டும். இந்த ஆஃபீஸில் யார் வேணாலும் பார்க்கட்டும், புரியுதா? உன் பின்னாடி தெரு தெருவா சுற்றும்பொழுது இந்த ஊரே வேடிக்கை பார்த்துச்சு. உன் பின்னாடி ஐ லவ் யூன்னு சுற்றி சொல்லும்பொழுது இந்த ஆஃபீஸே வேடிக்கை பார்த்துச்சு. நான் ஒரு துரோகி அப்படி தானடி? ஆமா ஆமா ஆமா, என்னை கஷ்டப்படுத்தி பார்க்குற நீ துரோகி தான். உனக்கா புரியும் நான் காத்துட்டு இருந்தேன் பத்தியா? அதுக்கு தான் என் புத்தியை நான் செருப்பால் அடிச்சுக்கணும். என் வாழ்க்கையில நான் பண்ண முட்டாள்தனம் என்ன தெரியுமா? உன்னை லவ் பண்ணது. இதுக்கு மேல லைஃப்ல உனக்கு எந்த விளக்கமும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னா, நானும் சின்ன பொண்ணு புரிஞ்சுப்பா நம்ம கிட்ட வந்து பேசுவான்னு வெயிட் பண்ணா நீ எல்லையை மீறி பேசிட்டு இருக்கன்னா? ஏன்டி என் காதல என் கண்ணில் நீ பார்த்ததே கிடையாதா? என் வலிய இந்த ஒரு வாரமா நீ என் கண்ணில் பார்க்கவே இல்லையா? உன்னை பிரிஞ்சிருந்திருக்கன்ற வலி மட்டும்தான் என் கண்ணில் இருந்துச்சே தவிர உன்னை வேறுபேற்றணுன்ற கோவம் என் கண்ணில் இருந்ததே இல்லை. அவ்வளோதானா நீ என்ன லவ் பண்ணது, என்ன நீ புரிஞ்சுக்கிட்டது? இப்போ உன் கண்ணு முன்னாடி நிற்கிறதுலாம் உன் கோவம் மட்டும்தான். ஏன் உனக்கு புரிய மாட்டுது? நீயா ஏன்டி எல்லாத்தையும் யோசிக்கிற? என்கிட்ட வந்து கேட்கவே மாட்டியா? ஏன் கார்த்தி இப்படி பண்ண, ஏன் கார்த்தி இப்படி நடக்குதுன்னு கேட்கவே மாட்டியா? நீ ஏன் எல்லா டிசிஷனையும் எடுத்துட்டு தான் பேசுவியா? எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஏன்டா உன்கிட்ட வந்து கேட்கணும்? நீ மாத்தி பேசுறதுக்கு எனக்கே தெரியும். நீ தான் அவளை எடுத்திருப்ப. ஏய் வாய மூடுறின்ட்டேன். உன்ன மாதிரி ஒரு பொண்ணை காதலிச்சதுக்கு நான் இன்னைக்கு வெக்கப்படுறேன்னா, என் லைஃப்ல உன்னை லவ் பண்ண அந்த செகண்ட் தான் எனக்கு அசிங்கமா இருக்கு. எப்படி உன்னால இவ்வளோ கேவலமா என் காதலை கொச்சப்படுத்த முடிஞ்சது? நான் உன்னை காதலிச்சேன், நீ என்ன காதலிக்கிறேன்னு சொன்ன. ஆனா நீ இப்போ என்ன வேணான்னு சொல்லிட்டேன்றதுக்காக, உன்னை பழி வாங்குறதுக்காக, அதுவும் உன்னை பழி வாங்குறதுக்காக உன் தங்கச்சி நான் கூப்பிட்டு வந்து இங்க நிப்பாட்டியிருக்கேன். அப்படித்தானே சொல்ல வரேன்? என் காதலை கொண்டுட்டியடி. ஒரு செகண்ட் நீ சோகமா இருந்தாலும், ஒரு செகண்ட் நீ ஒரு மாதிரியா இருந்தாலும், என்னாச்சு பவின்னு உன் காலை சுத்தி வந்த வண்டினா என்ன பார்த்தா நீ கேட்குற? உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காக இவளுக்கு ஜாயினிங் கொடுத்தேன்னு. எனக்கு ஒன்ன தெரியும்டி, உன்னை பத்தி தெரியும், உன் குடும்பத்தை பத்தி தெரியும். சொல்லு, இவ யாருடி? உன் தங்கச்சியா? உன் கூட பிறந்த தங்கச்சியா? இவளை பத்தி எனக்கு எப்படி தெரியும்? அப்படி இருக்கிற பட்சத்துல இவளுக்கு நான் எப்படி ஜாயினிங் கொடுத்துருப்பேன்? அதுதான் எல்லா டீட்டெயில்ஸும் தெரியுமே, எல்லார பத்தியும் தெரியுமே. அப்படி இருக்கும்பொழுது நீ தெரிஞ்சுதான் எடுத்திருப்ப, நீ கண்டுபிடிச்சிருப்ப இவன் தங்கச்சின்னு. ஏய் உன்கிட்ட காதல் எப்படி வெளிப்படுத்தணும், இந்த உலகத்துல யாரும் வெளிப்படுத்தாத அளவுக்கு என் காதல் எப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்னு தாண்டி நான் யோசிச்சிருக்கேன். இது வரைக்கும் உன்னை எப்படி கஷ்டப்படுத்தணும்னு அடி மனசுல கூட நான் யோசிச்சது கிடையாது. நான் அப்படி மட்டும்தான் யோசிக்கிற கார்த்தி, புரியுதா? நீ அப்படி மட்டும்தான் யோசிக்கிற. என்னை எப்படி கஷ்டப்படுத்தலாம், இவளை எப்படி அழ வைக்கலாம் அப்படின்னு மட்டும்தான் நீ யோசிக்கிற. ஆமா அப்படிதான் யோசிக்கிறேன்ல. ஏய் கையை விட்றா. இதுக்கப்புறம் நீ ஏன் நினைச்சாலும்
உன் கையை நான் பிடிக்க மாட்டேன்னு. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் உன்கிட்ட நான் பேசுறது என் காதல் உனக்கு புரியாத பட்சத்தில் எல்லாரும் சொல்றது கரெக்டு தான். மெச்சூரிட்டியே இல்லாத ஒரு லவ்ல அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாத ஒரு லவ் சேர்ந்தா அது பிரயோஜனமே கிடையாது. நான் திரும்பவும் கேட்குறேன், ரேகாவை நான் தான் ஜாயினிங் கொடுத்துருப்பேன். அதுவும் உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காக தான் ஜாயினிங் கொடுத்துருப்பேன். நீ நம்புறியா? ஆமா ஆமா, என்ன கஷ்டப்படுத்துறதுக்காக தான் நீ ஜாயினிங் கொடுத்துருப்ப, என்ன வெறுப்பேற்றதுக்காக தான் ஜாயினிங் கொடுத்துருப்ப, நீ தான் ஜாயினிங் கொடுத்துருப்ப. ஒரு நொடியும் ஒரு பொழுதும் ஓ நினப்ப ஒழிச்சதில்ல. ஒரு யுகமா பல யுகமா உறவ அத்து தவிச்சதில்ல. இதில் யாரோட கட்டுப்பட்டு பிரிஞ்சது நம்ம வழி, இது விதியோட விளையாட்டா விழுந்தது பெரிய பழி. என் வேதனைய எடுத்து சொன்னா வீழும் அழுகுமடி. இல்லை, எனக்கு ஒரு விஷயம் புரியல. இந்த பவித்ரா பேசுறதுலாம் என்ன நியாயம் இருக்கு? பின்ன கார்த்திக்கும் ஜாயினிங் கொடுத்துருக்க கூடாதுல்ல மேம்? இங்கே பாரு கவிதா, புரிஞ்சுக்காம எதையும் பேசக்கூடாது, புரியுதா? தெரிஞ்சுக்காமலே எதையும் பேசக்கூடாது. ஸோ நம்மளுக்கு ஒரு இடத்துல கோவம் வருது அப்படின்னா அந்த இடத்துல யார் இருக்காங்க எழுத்தாப்லன்றதை யோசிச்சுட்டு தான் நம்ம வார்த்தையை விடணும். யோசிக்கணும் கவிதா, புரியுதா? யோசிக்கணும். நம்மளுக்கு எழுத்தாப்புல நிற்கிறவங்க நம்ம லைஃப்ல நம்மளுக்கு வேல்யூவான பர்சன்ற பட்சத்தில் நிதானம் கண்டிப்பாக வேணும். அப்படி நிதானத்தை இழக்கிற சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா அந்த பிளேஸ்ல நம்ம இருக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் தள்ளி போயிட்டு யோசிக்க முடியலனாலும் நம்ம கோவம் குறைஞ்சதுக்கு அப்புறம் வந்து பேசணும். அதுதான் புத்திசாலித்தனம். ஒரே தப்பை திரும்ப திரும்ப பண்றதுனால ஒன்றும் பண்ண முடியாது, எதையும் மாற்றவும் முடியாது. மேம் உண்மையிலே இந்த ரேக்கா வராமல் இருந்தா கார்த்திக்கும் போய் பேசியிருப்பாங்க மேம். எனக்கு ஒரு விஷயம் புரியல கவிதா. காலையில தான் அவன் சமாதானமா பேச வந்தான்னு சொல்றேன். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இப்போ எப்படி திடீர்னு கோவம் வந்துச்சு? அப்படி கோவம் வர மாதிரி ஏதோ ஒரு சுச்சுவேஷன் உருவாயிருக்குன்னு வச்சிருக்கலாம். காலையில ஒரு பர்சனை நம்ம நல்லவங்கன்னு நினைக்கிறோம், அது எப்படி ஆஃப்டர்நூனே அவங்க கெட்டவங்களா மாறுவாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கணும்ல மேம். ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, நான் அப்பாவி கிட்ட போய் பேசிட்டு வரேன். சொல்லுடா. என்னடி சொல்றான்ற வாய்ஸ் சரியில்லை. வாய்ஸ் எப்படிடா சரி இருக்கும்? ஆஃபீஸ்ல வர வர பெருளையுமே நடக்கும் போலயே. ஆண்டி தவிடு, ஏன் கால் பண்ணாத சொல்லு. சும்மா தான் கால் பண்ணேன். ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது திடீர்னு ஆஃபீஸ் ஞாபகம் வந்துருச்சு, உங்களெல்லாம் மிஸ் பண்ணேன், அதனால கால் பண்ணேன். நீ எஸ்கேப் ஆகி போயிட்ட, என்ன பண்ண? இங்க இருக்கிறதெல்லாம் நாங்க தானே பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏ கவிதா, என்ன பைத்தியக்காரி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன்? என்ன ஆச்சு? எதுக்கு இப்போ சேடாக பேசுகிறேன்? நானே இங்கே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன். சரி ரிலாக்ஸாக இருக்குமே ஒன்ட்டெல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணா, நீ என்னடானா எனக்கு மேலே ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்ப போலியே. அப்படிலாம் இல்ல கௌதம், நீ வேற. இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா இப்போ? பிரச்சனையா? ஒரு பிரச்சனை முடிய போதுன்னு நினைச்சாதான் அடுத்த பிரச்சனை இந்த ஆபீஸ்ல கிளம்பிடுதே. இந்த ஆபீஸோட ராசின்னு நினைக்கிறேன்னு. புரியலடி, ஒழுங்கா சொல்லு. இந்த பவி கார்த்திக் விஷயம் ஒரு மாதிரியா போயிட்டு இருந்தது தெரியும்ல? ஆமா, அதான் ரொம்ப பிரச்சனையா போதே. நான் அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்கிற மாதிரி இந்த பவி புள்ள இருக்குல்ல, காலையில டைரி எடுத்து வச்சு எழுதிட்டுலாம் இருந்துச்சுடா. நான் கார்த்திக் கிட்ட பேச போறேன்ற லெவல்ல தான் அந்த புள்ளையோட ரியாக்ஷன் இருந்தது. செமடி, நல்ல விஷயம்ல. ஆமா நல்ல விஷயம். அந்த நல்ல விஷயம் நடக்கிறதுக்குள்ளதான் ஒரு பிரளயம் வந்துருச்சு. இல்லையம்மா. ஆமாண்டா, இந்த பவிக்கு ஒரு தங்கச்சி இருக்கு தெரியுமா? அந்த கேரக்டர் ஆபீஸ்க்கு வந்திருக்கு. அவியோட தங்கச்சி ஆஃபீஸ் வந்திருக்காளா? புரியலடி. பாவிக்கு ஒரு தங்கச்சி இருக்காடா. தங்கச்சினா சித்தி பொண்ணு இருக்கா. அவ என்னன்னு தெரியல, நம்ம ஆபீஸ்க்கு இப்ப நியூ ஜாயினிங் வந்திருக்கா. அவ எப்படி நம்ம ஆஃபீஸ்க்கு வந்தா? யார் டீம்ல? இல்ல சோ உன்னோட ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக எடுத்தாங்களாம். ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக எடுத்தாங்களா? அது என்னோட ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காகவா? அப்படின்னா இலக்கியா மேம் டீமா? அப்படிதான் நினைக்கிறேன். அதுக்கு என்னாச்சு இப்போ? அது யார் எடுத்தாங்க என்னன்னுலாம் தெரியல. அவளை பார்த்த உடனே ஒரு மாதிரி பவிக்கு கோவம் வந்துருச்சு. போய் அவகிட்ட பேசிட்டு இருந்தா. திடீர்னு அந்த டைம்ல கார்த்தி வந்தான். இந்த அண்டா என்ன வெறுப்பேற்றுறதுக்காக, என்ன கஷ்டப்படுத்துறதுக்காக ரேகாவுக்கு ஜாயினிங் கொடுத்துருப்பேன் அப்படின்னு பவி அப்படி இப்படின்னு கத்திட்டாடா. கார்த்திக் ஏதோ சொல்ல வந்தான், அதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. ஆனா இன்னைக்கு ஒரு படி மேல போய் கார்த்தியும் கோவப்பட்டுட்டான். அவனும் திட்டிட்டு போயிட்டான்டா. திட்டிட்டு போயிட்டானா? அதுக்கப்புறம் அவன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன், நீ எனக்கு வேணாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசிட்டு போயிருக்கான். போன வை. என்னடா? போன வை, நான் வரேன். என்னங்க என்ன பார்க்காம இருக்க முடியலையா? என்ன தேடிட்டு ஆஃபீஸ்க்குலாம் வந்திருக்கீங்க, அதுவும் இந்த டைம்ல? ஆமாம்மா, உன்னை பார்க்காம இருக்க முடியல தான். பட் உன்னை பார்க்குற சுச்சுவேஷனை நீ தானே உருவாக்குற. அப்படியா? அந்த அளவுக்கு உங்க மனசுல நான் லவ் வர வச்சிட்டேனா? ஆமாம், லவ் வர வச்சுட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு கொஷின் கேட்கலாமா? கேட்கலாமே, தாராளமா கேட்கலாமே. எந்த கொஷினுக்கும் ஆன்சர் சொல்றதுக்கு இலக்கிய ரெடியா தானே இருப்பா? ஆமாம், ரெடியாக தான் இருப்ப, அதனால தான் கேட்குறேன். கேளுங்க. ஆஃபீஸில் வரும்போது பார்த்தேன், கார்த்திக் ஒரு மாதிரி சேடாக இருந்தான். சரி. பவித்ரா ஒரு பக்கம் சேடாக இருந்தா. சரிங்க. புதுசாக ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணியிருக்கா போலயே. ஆமா. அந்த பொண்ணு யாரு? அந்த பொண்ணு ரேகா. புரியல. ஓ, உங்க ஃப்ரெண்ட் இப்ப சேடா இருக்காரு, அதை பார்த்துட்டு வந்திருக்கீங்க அப்படிதானே? சரி, கரெக்டாவே பதில் சொல்லிட்டா போச்சு. அந்த பொண்ணு பவித்ராவோட தங்கச்சி. எப்படி உங்க ஃப்ரெண்டு உங்களுக்கு 10 நாள் டாஸ்க் கொடுத்து உள்ள கூப்பிட்டுட்டு வந்தாரோ, அதே மாதிரி எனக்கும் ரேகாவுக்கு 10 நாள் டாஸ்க் கொடுத்து உள்ள கூப்பிட்டு வரணும்னு தோணுச்சு, அதான் கொடுத்துருக்கேன். உங்க 2 பேர் மாதிரி ஃப்ராடு வேலை பார்த்துலாம் கூப்பிட்டு வரலன்னு நான் தைரியமா உண்மையை சொல்லியே தான் ஜாயினிங் கொடுத்துருக்கேன்.
அப்போ நீங்க இவ்வளோ ஸ்பீடா ஆஃபீஸ்க்கு வந்திருக்கீங்க, அதுவும் இந்த டைம்ல என்ன பார்க்க வந்திருக்கீங்க, வர்ற வழியில டீட்டெயில்ஸ் மொத்தத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்காகவே ஆஃபீஸ் அந்த மாதிரி இருக்கே. அதுக்குள்ள ஆட்டோ ஸ்டார்ட் ஆயிடுச்சா? சூடு பிடிச்சிருச்சா என்ன? டி கேம் இன்ட்ரெஸ்டா இருக்கா? என்னங்க கிட்ட வரீங்க? அடிச்சிங்களா? ஏய் அடிங்க. கடைசியில என்னைய அடிக்க வச்சிட்டல. அவனோட வலி என்னன்னு உனக்கு தெரியுமாடி? அவன் எப்படி துடிச்சிருப்பான் தெரியுமாடி?